நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. அரவிந்த் தான் ஃபோன் பண்றாரு. பாப்பா தூங்கிட்டு தான் இருக்கா. இப்போ எடுத்து பேசலாம். ஹலோ சீதா. அரவிந்த், எப்படி இருக்கீங்க அரவிந்த்? நான் நல்லா இருக்கேன் சீதா. நீ எப்படி இருக்க? பாப்பா எப்படி இருக்கா? 4 நாளா உங்ககிட்ட பேசணும்னு நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ ஃபோனே அட்டன் பண்ண மாட்டேங்கிற. அன்னிக்கிட்ட கால் பண்ணி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாலும் அப்போ பார்த்து நீ தூங்கிட்டு இருக்க, இல்லை பாப்பா அழுதுட்டு இருக்கா, பாப்பாவை பார்த்துட்டு இருக்கேன்னு ஏதாவது சொல்லுவாங்க. என்னால் உங்க கூட பேசவே முடியல. 4 நாள் நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா சீதா? ஏன் சீதா, நான் டெலிவரி டைம்ல உங்க கூட இல்லைன்னு உனக்கு என் மேல கோவமா? ஐயோ அரவிந்த், எனக்கு உங்க மேல கோவம் இல்லை அரவிந்த். சீதா, உனக்கு என் மேல கோவம் இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்கு வருத்தம் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா பிரசவ சமயத்துல உன் கூட இருக்கணும்னு நீயும் ஆசைப்பட்ட, நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னால முடியாம போயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு சீதா. ஐயோ அரவிந்த், எதுக்கு அரவிந்த் என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இப்போ எனக்கு பிரசவ சமயத்துல நீங்க என் கூட இருக்கலன்னெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை. ஆனா ஐயோ இல்லை, வேண்டாம். அரவிந்த் அங்கே வேலையாக இருக்காரு. இப்போ உங்களை பார்க்கணும் போல இருக்கு, நீங்கள் என் கூட இருக்கணும்னெல்லாம் கேட்டால் அவரால் அங்கே இருக்க முடியாது. அவரும் வருத்தப்படுவார். அது ஒன்றும் இல்லை அரவிந்த். சொல்லு சீதா, என்னமோ சொல்ல வந்த? இல்லை அரவிந்த், ஒன்றும் இல்லை. நானும் பாப்பாவும் இங்கே நல்லா இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அங்கே நல்லா இருக்கீங்கல்ல? எப்படி சீதா, உன்னையும் பாப்பாவையும் பார்க்காம நான் எப்படி இங்கே நல்லா இருக்க முடியும்? உன்னையும் என் குட்டி சீதாவையும் எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்கு சீதா. எனக்கும் தான் அரவிந்த், இப்பவே இந்த நிமிஷமே உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஆனால் அதை நான் சொன்னா நீங்க இன்னும் வருத்தப்படுவீங்க. அதுக்கு என்ன பண்றது அரவிந்த்? நீங்க வேலையா தானே போயிருக்கீங்க. பரவாயில்ல அரவிந்த், நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு வாங்க. ஏன் சீதா, உனக்கு என்ன பார்க்கணும் போல இல்லையா? அரவிந்த், இப்படி எல்லாம் கேட்காதீங்க அரவிந்த். ஏற்கனவே உங்களை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இப்படி கேட்டா எனக்கு அழுகையே வந்துடும் அரவிந்த். சொல்லு சீதா, உனக்கு இப்ப என்ன பார்க்கணும் போல இருக்கா இல்லையா? என்ன அரவிந்த் இப்படி கேக்குறீங்க? குழந்தை பிறந்து நான் கண்ணு முழிச்சு பார்த்ததும் முதல்ல நான் தேடினது உங்களை தான். அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் உங்களை எப்ப பாப்பேன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அரவிந்த். குழந்தை பிறக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன், அதுக்கப்புறம் நம்ம பாப்பாவை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எல்லாத்தையுமே உங்கள் கையை பிடிச்சி உங்கள் தோளில் சாஞ்சு உங்ககிட்ட சொல்லணும் போல இருக்கு அரவிந்த். ஆனால் இதையெல்லாம் நான் ஃபோனில் உங்ககிட்ட சொன்னால் உங்களாலையும் உங்கள் நிம்மதியாக வேலை செய்ய முடியாது. அதனால தான் நான் உங்ககிட்ட பேசாமே இருந்தேன். உங்கள் குரலை கேட்டால் கூட எனக்கு மனசு கேட்காம அழுதுருவணும்னு பயமாக இருந்துச்சு அரவிந்த். இப்போ கூட இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை உடனே பார்க்கணும் போல தோணும். இல்லைன்னா என்னால் தாங்கிக்க முடியாது அரவிந்த். ஹே குட்டிமா. ஐயோ வேண்டாம் அரவிந்த், இதுக்கு மேலே உங்கள் குரலை கேட்டால் நான் உண்மையாகவே அழுதுருவேன். நான் அழுதுட்டேன்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அரவிந்த், நான் ஃபோனை வைக்கிறேன் அரவிந்த். இரு குட்டிமா, ஏன் பேசு. அது இல்லை அரவிந்த், பாப்பா அழறா. நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன் அரவிந்த். குட்டிமா போய் சொல்லாத, பாப்பா அழற சத்தமே கேட்கல. அது இல்லை அரவிந்த், அவ கண்ணு முழிச்சிட்டா. அவளுக்கு பால் கொடுக்கணும். நான் அப்புறமா கூப்பிடுறேன் அரவிந்த். சீதா, இப்போ நீ எதுக்காக போய் சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்னை பார்க்கணும் போல இருக்கு அதானே? எங்க நீ வருத்தப்பட்ட அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக தானே ஃபோனை வைக்கிறேன்னு சொல்ற. அது ஆமா அரவிந்த். குட்டிமா, உனக்கு இப்பவே என்ன பார்க்கணுமா? ஆமா அரவிந்த், பார்க்கணும். ஆனால் முடியாதுல்ல. முடியும் குட்டிமா, நீ கண்ணு மூடு. விளையாடாதீங்க அரவிந்த். கண்ணை மூடினா நீங்கள் தான் தெரிவிங்க. இவ்வளோ நாளும் நான் உங்களை அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு உங்களை நேரில் பார்க்கணும் அரவிந்த். குட்டிமா, சரி நீ கண்ணு மூடு. அரவிந்த், சொன்ன கேளு குட்டிமா, ஒரே ஒரு தடவை கண்ணு மூடு. கண்ணு மூடிட்டியா? இப்போ நான் தெரியறேனா குட்டிமா? இப்போ அப்படியே கண்ணை தர. அரவிந்த். என்ன குட்டிமா, நான் வருவேன் நீ எதிர்பார்க்கல? அரவிந்த். ஹே, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் ஏன் அழற? அரவிந்த், உங்களை பார்க்காம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா அரவிந்த்? ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்களோடு தான் உங்ககிட்ட போன்ல கூட பேசாம இருந்த அரவிந்த். குட்டிமா, உங்களை எப்ப பாப்பணும்னு காத்துக்கிட்டு இருந்த அரவிந்த்.
இன்னைக்கு உங்களை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏ சரி குட்டிமா, அதான் நான் வந்துட்டேனே, அழாத. இல்ல அரவிந்த், எனக்கு ரொம்ப அழுகையா வருது. ஐயோ குட்டிமா அழாத, இங்க பாரு, அதான் நான் வந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் உன்னையும் என் குட்டி சீதாவையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என்ன சொல்றீங்க அரவிந்த்? உங்க வேலை முடிஞ்சிருச்சா? வேலை முடிஞ்சிருச்சு சீதா. அப்ப இனி எங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்களே? இல்ல குட்டிமா, இதுக்கப்புறம் உன்னையும் என் குட்டி சீதாவையும் விட்டு நான் ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டேன். உங்க கூடவே தான் இருப்பேன். அழாத சீதா. போன உசுறு வந்துருச்சு, உன்னை வாரி அணைக்க சொல்லிருச்சு. இது போல இனிமேலும் நடக்காதே ஒரு நாளும். உன நானும் ஒட்டி இருப்பேனே, என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சு சிரிப்பேனே. தேடி இருக்க போது என்ன பதாம் பால் குடுக்கிறதுக்காக தேடி இருக்க போது லிப்ஸ்டிக் போட்டுறதுக்கு தான் தேடி இருக்கோம். நானும் தீரன் அண்ணாவும் குட்டி பாப்பாக்கு வச்சு விடா இந்த பூ பச்சம்மா. அப்புறம் சிம்மு பாட்டி தோணுச்சு குட்டி பாப்பாக்கு பூவெல்லாம் வச்சு விடக்கூடாதா, அதான் இந்த பூவா உனக்கு வச்சு விடலான்னு உன்னை தேடினேன். பச்சையா நான் சொல்லல, ஒரு பொருளா வாங்கி கொடுக்கறதுக்கு துப்புல பூ வச்சு விட போதா, அதுவும் ஆம்பளை பையனுக்கு. ஏற்கனவே எனக்கு பொட்டு லிப்ஸ்டிக் பவுடர் எல்லாம் போட்டு விட்டு பாக்குறவங்களுக்கு நான் பொண்ணா பையனானே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருச்சு. இதுல பூ வேற வச்சு விட போதா, விளங்கிருண்டா வாரம் பூ. அச்சோ இருமையா, உனக்கு தலை சீவிட்டு அப்புறமா பூ வச்சு விடுறேன். இது தலை சீவ போறியா? உனக்குங்க கொஞ்சம் பேசாமலே, ஏற்கனவே இது இருக்கிறது 4 முடி, அதையே நீ சீவி எடுத்துறாத, அப்புறம் கடைசியில விக்ரா வைக்கணும். தலை சீவுக்கு முன்னாடி குச்சணும், குளிச்சப்படா பவுடர் போட்டு மேக்கப் போட்டு பூ வைக்கணும். இது ஒண்ணு நான் குளிக்க வைக்கடா, அப்புறமா நம்ம பூ வச்சுக்கலாம். என்னது குளிக்க போறியா? ஏன் குச்சி வைக்கலங்க, இந்த ஆவார பூவுக்கு தண்ணினால அலர்ஜி. தண்ணி மட்டும் மேல பட்டுச்சு எங்களுக்கு தந்திரம் பூச்சிக்கோன்னு எங்க ஜோசியர் ஜிகுனாமணி சொல்லியிருக்கார். அப்புறம் மியாவ், உனக்கு தெரியுமா தீரன் அண்ணாக்கு குட்டி பாப்பா வந்துக்கு. அந்த குட்டி பாப்பாக்கு குட்டி குட்டியா அழகா டச் போட்டு விடாங்க. நீயும் என்னோட குட்டி பாப்பா தானே, உனக்கும் நான் டச் போட்டு விடு. என் பனியன் போட்ட பால்கோவா, நான் உன் குட்டி பாப்பாவா? உனக்கு 3 வயசு தானே ஆகுது, எனக்கு 5 வயசு ஆகுது. நான் உன்னை விட பெரியவன் தெரியுமா? சரி, இப்போ நைட் ஆச்சுல, அப்பனா உனக்கு குளிடும். நம்ம நாளைக்கு குளிக்கலாம். நாளைக்கு குளிச்சு புது டச் உனக்கு நான் போட்டு தரேன். அப்பதான் நல்ல வேளை இந்த நந்திமுக்கி நாளைக்குன்னு சொல்லிடுச்சு. இன்னைக்கு தப்பிச்சுடா வாரம் பூ. இரியா, ஐயோ மம்மி வந்துட்டாங்க. இதுக்கு மேல இங்க இருந்தா இந்த உருளைக்கிழங்கோட சேர்ந்து நம்மளே திட்டுவாங்க, நம்ம ஓடிடலாம். ரியா, இங்க அப்பா கூட தான் இருக்கியா? சரி வா, ரொம்ப நேரம் ஆகுதுல, உனக்கு தூக்கம் வரல? இல்ல தூக்கம் வரல, நானு இங்க பூ பறிச்சலான்னு வந்தேன். பூவா? தூங்குற நேரத்துல உனக்கு எதுக்கு பூ? அதான் கையிலேயே 2-3 பூ வச்சிருக்கல, இன்னும் என்ன பூ பறிக்கிற? அதெல்லாம் வேணாம், நாளைக்கு பறிச்சு விளையாடிக்கலாம். வா தூங்கலாம். சரி, நான் உங்களோட தூங்க மாட்டேன், நான் இன்னைக்கு தாத்தாவோட தான் தூங்குவேன். தாத்தாவோடயா? ஏன் எப்போ அப்பா கூட தானே தூங்குவ, இன்னைக்கு என்ன தாத்தா கூட தூங்குறேங்கிற? அது தாத்தா எனக்கு இன்னைக்கு ஒரு ஆனக்கதை சொல்லி தர சொன்னாங்க. ஆனக்கதையா? ஆனக்கதையெல்லாம் நாளைக்கு கேட்டுக்கலாம். இப்பெல்லாம் நீ ஒன்றும் உன் தாத்தாவோட தூங்க வேண்டாம். உன் தாத்தாவோட நீ போனா நீயும் உன் தாத்தாவும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். தூங்கலாம் மாட்டீங்க, ஃப்ரிட்ஜ்ல இருந்து சாக்லேட் எடுத்து சாப்பிட்றதுக்கு தானே பிளான் பண்றீங்க. சிச்சோ, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே, என்ன பண்ணுது? இரியா, ராத்திரியில சாக்லேட் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இனி உன் தாத்தாவோட சேர்ந்து சாக்லேட் ஏதாவது எடுத்து சாப்பிட்டேன்னு எனக்கு தெரிஞ்சுது. சும்மா இல்லம்மா, சோக்கு சாப்பிட மாட்டா. நைட்டு சோக்கி சாப்பிட்டா பல்லு வலிக்கும் அப்பா சொல்லிக்கோங்க. ஓ, அப்பா நைட்டு சாக்லேட் சாப்பிட்டா பல்லு வலிக்கும்னு சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இக்குமா, சோக்கு சாப்பிட மாட்டா, அப்பா சொல்லிக்கோங்கல்ல. நான் நல்ல பிள்ளை, அப்பா சொன்னா கேட்பேன். ஐயோ, ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி தான் பேசுற, ஆனா உன்னை நம்ப முடியாதே. அம்மா, ஜோக்கி சாப்பிட மாட்டா. சரி, நான் போய் தாத்தா கிட்ட நான் அம்மா கூட தூங்க சொல்லிட்டு வரேன்.
சரி, அப்போ போய் உன் தாத்தா கிட்ட கதையெல்லாம் நான் நாளைக்கு கேட்டுக்கிறேன், இன்னைக்கு நான் அம்மா அப்பாவோடய தூங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வா போ. சரி, போய் தாத்தா கிட்ட சொல்லிட்டு வாடா. சரி, ஆனா போய் சீக்கிரமா சொல்லிட்டு வரணும் போ. சீக்கிரமா வந்துடம்மா. ஏய் விட ஐஷு, அவ வாப்பாவோட தூங்குறதுன்னா தூங்கட்டும். ஐயோ, நீங்க வேற. அவ ஒன்றும் உங்க அப்பாவோட தூங்குறதுக்காகலாம் போறேன்னு சொல்லல. அங்க போய் நைட்டு சாக்லேட் சாப்பிடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்லி உங்க அப்பாவை தொல்லை பண்ணி ஃப்ரிட்ஜ்ல இருந்து சாக்லேட்லாம் எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் பிளான் பண்றா. அப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நான் அப்பாவோடய தூங்கிக்கிறேன்னு திரும்ப நம்ம கிட்ட வருவா. எனக்கு ஏற்கனவே தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. இதுல வேற இவ என்ன பண்றனால என்னால பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. சீக்கிரமா அவளை தூங்க வச்சுட்டு நானும் தூங்கலான் இருக்கேங்க. ஐஷு என்னாச்சு, ஏன் தலைவலிக்குது? அது ஏன்னு தெரியலங்க, திடீர்னு ஒரு மாதிரி தலைவலியா இருக்கு. அது எப்படி திடீர்னு தலைவலிக்கும்? ஏன் எதையாவது யோசிச்சியா? இல்லைங்க, நான் என்ன யோசிக்க போறேன்? இல்ல நீ ஏதாவது யோசிச்சிருப்ப. சரிங்க வா. ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க வேலையை பாருங்க, நான் போய் ரியாவை பார்க்குறேன். வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ரியாவை வாப்பா பாத்துக்குவாரு, நீங்க வா. ஐயோ இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எதையும் யோசிக்கல. நீங்க வேலையை பாருங்க, காலையில பேசிக்கலாம். ஐஷுமா, நீ இப்ப இங்க வரியா இல்ல நான் எந்திரிச்சு அங்க வரவா? ஐயோ இருங்க வரேன். இப்ப சொல்லு, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. இல்லையே, உன் முகத்தை பார்த்தா ஒன்றும் இல்லாத மாதிரி தெரியலையே. எதை பத்தியோ யோசிச்சு டென்ஷன் ஆயிருக்க. அது என்னன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? அது ஒன்றும் இல்லைங்க. ஐஷுமா, என்ன அம்மா அப்பாவை பத்தி யோசிச்சியா? சேச்சே, அதெல்லாம் இல்லைங்க. அவங்களுக்கே என்னை பற்றி யோசனை இல்லை, அப்புறம் நான் எதுக்கு அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டு? அப்புறம் வேற என்ன? அது ஒன்றும் இல்லைங்க. ஐஷு, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கல, இந்த மாதிரி நேரத்தில் மனசில் எந்த விஷயம் இருந்தாலும் அது என்கிட்ட ஓப்பனாக சொல்லணும். எதாக இருந்தாலும் மனசுலேயே வச்சு இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு. எங்க நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்கல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் மனசில் வச்சுக்க கூடாது, உங்ககிட்ட ஓப்பனாக சொல்லணும்னு. அதே மாதிரி நீங்களும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறீங்களாங்க? ஏய் என்னடி என்ன பார்த்து இப்படி கேட்ட? நான் இன்னி வரைக்கும் என்னத்தை உங்ககிட்ட மறைச்சிருக்கேன்? எல்லாத்தையும் உங்ககிட்ட ஓப்பனாக தானே சொல்கிறேன். அப்படின்னா அதே மாதிரி நானும் உங்ககிட்ட எதையும் மறைக்கல, எல்லாத்தையும் ஓப்பனாக தான் சொல்லியிருக்கேன். ஓ அப்படியா, சரி. இப்போ நீ என்கிட்ட மறைச்சிருக்கியா இல்லை நான் உன்கிட்ட மறைச்சிருக்கேனான்னு கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி? அது ஒருத்தர் சொல்லியிருக்காங்க, சரக்கடிச்சா மனசுல இருக்கிற உண்மை எல்லாமே வெளியே வந்துருமா. அதனால எப்பெல்லாம் மனசு விட்டு பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் சரக்கடிக்கணும்னு. என்ன மேடம், ஞாபகம் இருக்கா இல்ல அதையும் மறந்துட்டீங்களா? लैला लैला तू मेरा सप है दोनों मिलके पहले प्यार किया. சார், உங்கள் அம்மா கிட்ட லைப்ரரியிலேருந்து புக் எடுக்கணும், 1/2 hourல வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். 1/2 hourக்குள்ளே வீட்டுக்கு போகணும். இப்போவே 5 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 25 நிமிஷம் தான் இருக்கு. ஏதாவது பேசுவீங்களா இல்லை 25 நிமிஷமும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க போறீங்களா? நீ வேற ஏன் இஷ்யூ இப்படி 25 நிமிஷம் 35 நிமிஷம் நான் அலாரம் வச்ச மாதிரியே பேசிட்டு இருக்க? ஆமா, அலாரம் வச்ச மாதிரி தான். அப்புறம் லேட்டா போனா உங்க அம்மா ஏன் லேட்டுன்னு கேட்டா என்ன சொல்றது? எதையாவது சொல்லு. ச்சே, என்ன லைஃப் இது இஷ்யூ? சத்தியமா சொல்றேன், கட்டின பொண்டாட்டியா ஒரே வீட்டுல வச்சுட்டு சரியா முகத்தை கூட பார்த்து பேச முடியாத நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது. என்ன சார் ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல? பின்ன ஃபீலிங்ஸ் இருக்காதா? தாலி கட்டிட்டேன் தான் பேரு, அம்மா இருக்காங்க வாப்பா இருக்காங்கன்னு பக்கத்துல கூட வந்து நிக்க முடியல. சாருக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா உங்க வாப்பா கிட்ட இவ பேர் ஆயிஷா இல்ல ஐஷு, இவதான் என் பொண்டாட்டி, தாலி கட்டி கூட்டிட்டு வந்துட்டேன்னு உண்மையை சொல்லிருங்க. என்ன சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு நினைக்கிறியா? ஐயோ சார், உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? கல்யாண மண்டபத்துல 1000 பேருக்கு முன்னால என் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வர்ற அளவுக்கு தைரியம் இருக்காமா? உங்க அப்பா ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லாம இருக்குமா? நீ வேற இஷ்யூ, 1000 பேர் இல்ல 1,00,000 பேர் வந்தா கூட எதிர்த்து நின்றுவேன். ஆனா என் வாப்பா முன்னாடி நிக்கிறதுக்கு தான் கொஞ்சம். என்ன சார் பயமா இருக்கா? சேச்சே, என் அப்பா கிட்ட எனக்கு இருக்கிறது பயம் இல்ல இஷ்யூ, மரியாதை. அவருக்கு பிடிக்காத விஷயம் நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். ஆனா நான் என்ன பண்ணியிருந்தாலும் இன்னை வரைக்கும் அவர் என்கிட்ட ஏன்டா இப்படி பண்ணேன்னு என் முகத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூட அவர் கேட்டதில்லை. ஏன்னா தான் பையன் என்னதான் பண்ணாலும் அதனால அவனுக்கு பிரச்சனை வருமே தவிர அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வர மாதிரியான ஒரு சின்ன விஷயத்த கூட நான் பண்ண மாட்டேங்கிறது அவர் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதே மாதிரி நான் அவருக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணாலும் அவர் முகத்துக்கு நேரம் நின்று நான் அப்படிதான் பண்ணுவேன்னு எதிர்த்து பேசுற அளவுக்கு நான் என்னைக்குமே நடந்துக்கிட்டது இல்லை. அது நான் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதை.
ஆனா என்னால யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்க முடியாது ஐஷு, என் வாப்பாக்காகவும் கூட. அதனால தான் நான் யாரை பத்தியும் யோசிக்காம உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். ஆனா நான் எப்பவும் சொல்ற மாதிரி நம்ம 2 பேரோட சந்தோஷம் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்திடக்கூடாது. ஃபர்ஸ்ட் என் வாப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் உன்னை பிடிக்கணும். நீ ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு முதல்ல தோணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல முடியும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஐஷு. எனக்கு புரியுது சார். உங்கள் அம்மா அப்பாவுக்கு என்ன பிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளானாலும் சரி, எவ்வளோ வருஷம் ஆனாலும் சரி, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது வருஷமா? நீ வேற. அவங்களுக்கு உன்னை பிடிக்கணும் தான், ஆனா அதுக்காக வருஷ கணக்கெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. பின்ன வெயிட் பண்ணாம அப்போ உடனே உங்கள் வீட்டில் நம்ம விஷயத்த சொல்லிடலாங்கிறீங்களா? ஐயோ அல்லா, இவன் மக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளோ பெரிய மக்கா இருப்பாளா? 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தான் பேரு, ஒன்றும் நடக்கல. சரி வீட்டில் தான் பார்த்து பேசிக்க முடியலன்னு வெளியில கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ண முடியலன்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு கூட அவளுக்கு புரியல. சொல்லுங்க, வெயிட் பண்ண முடியாதுன்னா அப்ப என்னங்க பண்ணலாம்? இங்க பக்கத்து கோயில்ல ஏதோ பொங்கலும் புளியோதரையும் போடுறாங்களாம், போய் சாப்பிட்டு வந்துடலாமா? போறாங்க. எனக்கும் லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா நீங்க கோயிலுக்கெல்லாம் கூட வருவீங்களா? அப்படி போட்டேனா ஒரு பேச்சுக்கு சொன்னா? ஐஷு, சத்தியமா நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு புரியல. புரியலங்க, நீங்க கேட்டா தானே புரியும். ஐயோ, கட்டின பொண்டாடிக்கிட்ட ஒரு கிஸ்ஸுக்காக கெஞ்சுற நிலைமை வேற எவனுக்கும் வரக்கூடாது. ஐஷு, சத்தியமா நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு புரியல. இல்ல சார், சத்தியமா புரியல. என்னன்னு கேளுங்க, அப்பதானே புரியும். ஷோ, அது எப்படி கேட்கறதுன்னு தானே தெரியல. நம்மள ரொம்ப டீசென்ட்னு நினைச்சிட்டு இருப்பா, அது கேட்டா சீப்பா நினைச்சிருவாளோ. சார், நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு ஆம்பளையா இருந்துகிட்டு அதை கேட்கறதுக்கு நீங்களே இவ்வளவு தயங்கும் போது ஒரு பொண்ணா இருந்துட்டு நான் மட்டும் அது எப்படி ஈஸியா கொடுக்க முடியும்? உனக்கு சத்தியமா புரியலல்ல? புரியலங்க. சரி விடு, வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, என்ன இவர் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாரு? என்ன சார் உடனே வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டீங்க? இன்னும் 10 நிமிஷம் பாக்கி இருக்கு சார். நீங்க என்னமோ கேட்கணும்னு சொன்னீங்களே, கேளுங்க சார். அது கேட்கணும்னு தான் தோணுது, ஆனாலும் ஒரு மாதிரி தயக்கமாவே இருக்கு. சரி வேணாம் விடு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். வா வீட்டுக்கு போலாம். ஐயோ, என்ன இவர் இப்படி சொல்றாரு? சார் இருங்க சார், என்கிட்ட கேட்கறதுக்கு என்ன சார் தயக்கம்? நான் உங்க பொண்டாட்டி தானே. பொண்டாட்டின்னு அப்பப்போ சொல்லு, இல்லைன்னா மறந்துடும் போல. சரி அதை விடு, அதை கேட்குற அளவுக்கு என்னமோ தைரியம் வரமாட்டேங்குது. அப்புறமா பார்த்துக்கலாம், வா வீட்டுக்கு போகலாம். ஐயோ இருங்க சார், இப்போ என்ன உங்களுக்கு தைரியம் வரலங்கிறது தான் பிரச்சனையா? உங்களுக்கு தைரியம் வர்றதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன ஐடியா? அது சரக்கு அடிச்சா தைரியம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. என்னது சரக்கா? நீ வேற, அதெல்லாம் எங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லயே இல்ல. அதெல்லாம் நான் பண்ணேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். என் வாப்பா பேச மாட்டாரு, என் வாப்பா கிட்ட இருக்கிற AK-47 தான் பேசும். ஐயோ சார், நான் உங்களை உண்மையா சரக்கு அடிக்க சொல்லல. நம்ம 2 பேர்ல யாருக்காவது நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த ஓப்பனா சொல்லணும்னு தோணுச்சுன்னா அப்ப நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாம். அதாவது சரக்கு அடிச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லலாம். அப்படி சொன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க அதுக்கு கோவப்படவோ திட்டவோ தப்பா நினைக்கவோ கூடாது. ஸோ எப்பெல்லாம் நமக்கு மனசு விட்டு பேசணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம 2 பேரும் சரக்கு அடிக்கலாம். இந்த டீலிங் ஓகேவா? வேற லெவல் ஐஷு டார்லிங். நான் கூட உன்னை மக்கள்னு நினைச்சேன், உனக்கு இவ்வளோ அறிவு இருக்கா? சார் சாரி ஐஷு, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஐஷு, அப்போ இப்ப சரக்கு அடிக்கலாமா? ஆனா டீலிங்ல ஒரு சின்ன கரெக்ஷன். சரக்கடிச்சா அவன் மனசுல தோன்றத பேசுறதுக்கு மட்டும் இல்ல, பண்றதுக்கும் பெர்மிஷன் வேணும். செழித்தழகில் சிவந்து நிற்கும் சிந்தேனே, உன் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே, வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே, உன் கனத்த கூந்தலின் காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே, இருதயத்தினுள்ளே உலை ஒன்று கொதிக்க எந்த மூடி போட்டு நான் என்னை மறைக்க, தொடட்டுவா தொல்லை நீக்க தங்கத்தாமரை மகளே வாருக, பத்தித்தாவது மனமே வாழகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க.
வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா